தூத்துக்குடியில் கடல் சீற்றம் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் படகுகளை மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைத்துள்ளனர். விரிவான தகவலை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்டு பெறலாம். ஜெயக்குமார், தற்போது எத்தனை படகுகள் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன? விரிவான விவரம் என்ன? வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கடந்த சில நாட்களாகவே மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் இருந்தாலும் இன்னும் சில மணி நேரங்களில் புயலாக மாற வாய்ப்பு உள்ளது என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டுள்ளது. வடக்கு கடலோர மாவட்டங்கள் மற்றும் சென்னை, காஞ்சிபுரம், டெல்டா மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வரக்கூடிய நிலையில கடல் பகுதி மற்றும் தரைப்பகுதியில அதிகமான காற்றும் வீசக்கூடும் என கூறப்படுகிறது. இதனால மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட மீன்வளத்துறை சார்பில் மீனவர்கள் மற்றும் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும், உடனடியாக தங்கு கடலுக்கு சென்று ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய மீனவர்கள் கரை திரும்பவும், அருகாமையில் உள்ள இடங்களில் கரை ஒதுங்கி பாதுகாப்பாக இருக்கவும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் வேம்பாறு முதல் பெரியதாலை வரை வேம்பாறு, தருவகுளம், தூத்துக்குடி, கோவளம், காயல்பட்டினம், வீரபாண்டியப்பட்டினம் போன்ற பகுதிகளில் மீனவர்கள் இன்று 3வது நாளாக இன்று கடலுக்கு செல்லல. சுமார் 2000க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகள் மற்றும் பைபர் படகுகள் கடலுக்கு செல்லல. 350க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் கடலுக்கு செல்லாமல் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கடற்பகுதியில் அதிகமான காற்று வீசக்கூடும், அலையின் சீற்றமும் அதிகமாக இருக்கும் என்பதால படகுகள் ஒன்றோடு ஒன்று உரசி சேதமடைந்து விடக்கூடாது என்பதற்காகவும் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைக்க மீனவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனால கரையில படகுகள் முழுமையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதனால பல்லாயிரக்கணக்கான மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதோடு ஒரு நாளைக்கு சுமார் 1 கோடி ரூபாய் வரை வருவாய் இழப்பும் ஏற்பட்டுள்ளதாக மீனவர்கள் தரப்பு கூறப்படுகிறது. நன்றி ஜெயக்குமார், விவரங்களை வழங்கியமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.